ரைட். ஓகே பிள்ளைகள், கொஷின் நம்பர் 17 பாருங்க. கொஷின் நம்பர் 17. ரைட், கொஷின் நம்பர் 17 பாருங்க. ரைட். நேரான பாதையில் பயணிக்கும் கார் ஒன்றின் ஆர்முடுகள் ஸ்மோலியானது நேரம் டீயுடன் மாற்றமடையும் விதத்தினை அருகிலுள்ள உரு காட்டுகிறது. வரைவில் காட்டப்பட்ட எவ்விரு புள்ளிகளும் முறையே கார் அடையும் அதிவுயர் வேகத்திற்கும் அதிவுயர் இடப்பெயர்ச்சிக்கும் முறையே தொடர்புடையனவாகும் என்று சொல்லி கேட்கிறார். என்ன ஒரு கிராஃபும் காட்டியிருக்கார் பாருங்க. ஒரு கிராஃபும் காட்டியிருக்கார். ஆர்முடுகள் நேர வரைபொண்டு காட்டியிருக்கார். ரைட், ஆர்முடுகள் நேர வரைபொண்டு காட்டியிருக்கார் பாருங்க. ஆர்முடுகள் நேர கிராஃப் ஒன்று காட்டியிருக்கார். சரியானே? ரைட் ரைட். இதுல பாருங்க. ஸோ இப்படி காட்டியிருக்கார் கிராஃப். இப்படி காட்டுகிறாரு ஆர்முடுகள் நேர வரைப்பு. ரைட், இது எக்ஸ், இது யூ, இங்க யூ, இது டபிள்யூ, இது வி, இது ஒய், இது ஜெட். இப்படின்னு புள்ளிகளும் காட்டுகிறார். ரைட். ஸோ இப்படி ஒரு ஆர்முடுகள் நேர வரைப்பு காட்டுகிறார். அப்ப நேரான பாதையில் பயணிக்கும் கார் ஒன்றின் ஆர்முடுகள் ஏ ஆனது நேரம் டீயுடன் மாற்றமடையும் விதத்தினை அருகிலுள்ள உரு காட்டுகிறது. வரைவில் காட்டப்பட்ட எவ்விரு புள்ளிகளும் முறையே காரடையும் அதிவுயர் வேகத்திற்கும் அதிவுயர் இடப்பெயர்ச்சிக்கும் முறையே தொடர்புடையனவாகும் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப எந்த ரெண்டு புள்ளி இந்த கிராஃப்ல காட்டப்பட்டிருக்க எந்த ரெண்டு புள்ளி கார் அடைகிற மேக்சிமம் வேகத்தையும் மேக்சிமம் இடப்பெயர்ச்சியையும் காட்டுது என்றதுதான் நீங்க கேட்டு இல்லையா? வரைவில் காட்டப்பட்ட எவ்விரு புள்ளிகளும் முறையே காரடையும் அதிவுயர் வேகத்திற்கும் அதிவுயர் அது அடைகின்ற அதி உயர் இடப்பெயர்ச்சிக்கு முறையே தொடர்புடையனவாகும் என்று சொல்லி கேட்கிறார். ரைட். அப்ப நாங்க முதல்ல இந்த மேக்சிமம் வேகம் எங்க கிடைக்கும், மேக்சிமம் இடப்பெயர்ச்சி எங்க கிடைக்கும் கண்டுபிடிக்க முதல்ல இந்த கிராஃப் என்ன செய்ய வேணும், கன்வெர்ட் பண்ண வேணும் இல்லையா? அப்ப இந்த கிராஃபை முதல்ல வேக நேர வரைவாக கன்வெர்ட் பண்ண வேணும். அப்ப வேக நேர வரைவாக கன்வெர்ட் பண்ண எப்படி வரும்? சோ இதை நாங்க வேக நேர வரைவாக கன்வெர்ட் பண்ண எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். வேக நேர வரைவாக இதை கன்வெர்ட் பண்ண எப்படி வரும்? ரைட், இதை வேக நேர வரைவாக கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி வரும்? விடி கிராஃபாக மாத்திக்குள்ள படிச்சிருக்கோம் இல்லையா? ஏடி கிராஃப் விடி கிராஃபா மாத்துறது. ரைட், பாருங்க. ஏடி கிராஃப விடி கிராஃபாக மாத்துகிறது. ரைட். ரைட் பாப்போமா? ரைட். இப்ப இதுல முதல்ல எங்களுக்கு தெரியும் இந்த விடி கிராஃப்ட படித்திறன் யாரை தரும் அப்படி என்றா ஆர்முடுகளை தரும் இல்லையா? நான் கழிச்சிருக்கேன். ரைட். இந்த விடி கிராஃப்ல படித்திறன், விடி கிராஃபினுடைய படித்திறன் யாரை தரும் அப்படி என்றால் ஆர்முடுகளை தரும். சோ அப்ப எங்களுக்கு இங்க தெரியும் பாருங்க, இந்த ஆர்முடுகள் என்ன செய்யுது, நேரத்தோட ஆர்முடுகள் கூடுது. அப்ப இங்க என்ன செய்யணும், ஆர்முடுகள் கூடணும்டா இங்க படித்திறன் கூடுற மாதிரி. ரைட். அப்ப படித்திறன் கூடுகிற கிராஃப் நாங்க கீறி காட்ட வேணும். எங்களுக்கு தெரியும், நாங்க தியரி படிக்கக்குள்ள கதைச்சிருக்கிறோம், ஒரு கிராஃப்ல படித்திறன் கூடுது என்றதை நாங்க ரெண்டு வலைகளால காட்டுவோம். என்ன அப்ப ஒன்று, சோ இப்படி கீறினாலும் என்ன படித்திறன் கூடுதுதான். சோ அல்லது என்ன, சோ இப்படி கீறினாலும் என்ன படித்திறன் கூடுதுதான். அப்ப இங்க பாருங்க, டைமோட ஆர்முடுகள் கூடுது இல்லையா? எக்ஸ்ல இருந்து யூ வரைக்கும் ஆர்முடுகள் கூடுது. அப்ப ஆர்முடுகள் கூடணும்டா விடி கிராஃப்ல என்ன செய்ய வேணும், படித்திறன் கூடணும். அப்ப படித்திறன் கூடுது கிராஃப் என்றது பாருங்க, நாங்க இப்படி கீறிப்போம். என்ன இது படித்திறன் கூடுது, அல்லது நம்மளா இப்படி கீறி காட்டுவோம், இது படித்திறன் கூடுது. ஏன் அடுத்தடுத்த புள்ளிகள்ல நாங்க கிடையுடான சாய்வை பார்க்கக்குள்ள அந்த சாய்வோட கோணம் என்ன செய்யும், அடுத்தடுத்த புள்ளிகள்ல கூட. இப்ப பாருங்க, இந்த புள்ளியில கிடையுடனான சாய்வு பாருங்க இல்லையா? இது நாங்க இந்த புள்ளியில கிடையுடனான சாய்வு பார்க்கக்குள்ள சோ இப்படி வரும். அடுத்த புள்ளியில கிடையுடனான சாய்வு என்ன கூட, அடுத்த புள்ளியில கிடையுடனான சாய்வு என்ன கூட. அந்த சாய்வு கோணத்துல டேன் பெருமானம் தானே என்ன படித்திறனா இருக்கும். ஆகவே இந்த சாய்வு கோணம் கூட கூட டேன் பெருமானம் என்ன செய்யும், அந்த கோணத்தின் டேன் பெருமானம் கூடும். ஆகவே நாங்க சொல்லுவோம் அடுத்தடுத்த புள்ளிகள்ல சாய்வு கோணம் கூடுகிறபடியால படித்திறன் கூடுகிற வலை என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் படித்திறன் கூடுற வலை என்ன நார்மலா இப்படி கீறி காட்டுவோம் இல்லையா? ரைட். சோ இப்படி கீறி காட்டுவோம்.
படித்திறன் கூடுகிற வளை, ரைட்? நார்மலா இப்படி கீறுவோம். அப்ப x to u வரைக்கும் இப்படி வரும். பிறகு இங்க ஆர்முடுகள் என்ன செய்யல, மாற இல்லை. ஆர்முடுகள் மாற இல்லைன்னா படித்திறன் என்ன செய்யப்படாது, மாறப்படாது. என்ன அப்ப படித்திறன் மாறப்படாது என்றால் எங்களுக்கு தெரியும் படித்திறன் மாறக்கூடாது என்றால் படித்திறன் அப்படியே என்ன செய்வோம், தொடர்ந்து எச்சியான ஒரு நீர்கூடாக வரைவோம். ஒரு தொடர்ந்து எச்சியான நீர்கூடாக வரைவோம் இல்லையா? தொடர்ந்து எச்சியான ஒரு நீர்கூடாக வரைவோம். ஏன் சாய்வான நீர்கோடு என்றா கிடையோட ஆக்குற கோணம் என்ன செய்ய போறது இல்லை, அடுத்தடுத்த புள்ளிகள்ல மாற போறது இல்லை. ஆகவே படித்திறன் என்ன செய்யாது, மாறாது. என்ன இப்ப படித்திறன் இதை நாங்க அப்படி தொடர்ந்து எச்சியாக வரைவோம், ரைட்? பிறகு பாருங்க என்ன நடக்குது, பிறகு ஆர்முடுகள் என்ன செய்யல, பிறகு ஆர்முடுகள் என்ன செய்யுது, பிறகு நேரத்தோட ஆர்முடுகள் குறையுது இல்லையா? பாருங்க டைம் போக போக ஆர்முடுகள வேல்யூ குறைஞ்சி 0 ஆகுது. அப்ப ஆர்முடுகள் குறையுது என்றா திருப்பி என்ன செய்யணும், படித்திறன் குறைஞ்சது. அப்ப எங்களுக்கு தெரியும் படித்திறன் குறைந்த வளை அப்படி என்றால், படித்திறன் குறைந்த வளை என்றால் நாங்க இப்படி வரைவோம் அல்லது இப்படி வரைவோம் இல்லையா? ஏன் அடுத்தடுத்த புள்ளிகள்ல சாய்வு கோணம் குறைஞ்சு கொண்டு போகும். நாங்க தொடலி வரையக்குள்ள இந்த புள்ளியில பாருங்க தொடலி வரையக்குள்ள, இந்த புள்ளியில தொடலி வரையக்குள்ள, அடுத்தடுத்த புள்ளிகள்ல தொடலி வரையக்குள்ள சாய்வு கோணம் என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இதை படித்திறன் குறைஞ்ச வளைன்னு சொல்லுவோம். இதுவும் படித்திறன் குறைந்த வளை தான். என்ன அப்ப இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் என்ன செய்யுது, நேரத்தோட ஆர்முடுகள் குறையுது. ஆகவே படித்திறன் குறைந்த வளை. சோ இப்படி வரும், ஏன்னா தொடர்ச்சியா வரையணும். சோ அப்ப எங்களுக்கு இப்படி வரும், இப்படி வந்து கொள்ளும் இல்லையா? இப்படி வரும். பிறகு இங்க எதிர்த்திசையில பாருங்க என்ன நடக்குது, எதிர்த்திசையில டைம் போக போக இந்த கேப்ல பாருங்க டைம் போக போக ஆர்முடுகள் மறையாக என்ன செய்யுது, கூடுது. டைம் போக போக ஆர்முடுகள் என்ன செய்யுது, மறையாக கூடுது இல்லையா? அதாவது மறை மைனஸ் வேல்யூல ஆர்முடுகள் என்ன செய்யுது, கூடுது. சோ அப்படியேண்டா படித்திறன் மறையாக கூடுற கிராஃப் என்ன, இதை கீற வேணும் பாருங்க. இப்ப படித்திறன் மறையாக கூடுறது நார்மலா, சோ இதை கீறுவோம். படித்திறன் கூடுது. இப்ப நான் எங்களுக்கு தெரியும் டைம் போக போக ஆர்முடுகள் என்ன செய்யுது, மறையாக அதிகரிக்குது. ஆகவே ஆர்முடுகள் அதிகரிக்குது, மறையாக அதிகரிக்குது. ஆகவே படித்திறன் கூடுற கிராஃப். சோ இந்த மத்த கிராஃப கீறுவோம். நான் சோ இப்படி கீறுவோம். முதல்ல சோ இப்படி கீறி இருந்தோம், இப்ப சோ இப்படி கீறுறோம் இல்லையா? அதாவது நார்மலா இப்படி கீறுறோம். இதுவும் படித்திறன் கூடுகிற கிராஃப் தான், இதுவும் படித்திறன் கூடுகிற கிராஃப் தான். சோ இப்படி கீறுவோம், ரைட்? பிறகு இங்க பாருங்க மீண்டும் என்ன நடக்குது, டைம் போக போக என்ன மறைப்பெருமானம் குறைந்து மீண்டும் என்ன செய்யுது, 0 இல்லையா? டைம் போக போக மீண்டும் பாருங்க டைம் போக போக மீண்டும் என்ன செய்யுது, அதாவது ஆர்முடுகள வேல்யூ மறைப்பெருமதியில குறைஞ்சு 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 மீண்டும் என்ன செய்யுது, 0 ஆகுது. ஏன்னா இப்ப மீண்டும் 0 ஆகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஆர்முடுகள வேல்யூ மறையாக குறையுது இல்லையா? இப்போ ஆல்ரெடி நேராக குறையக்குள்ள சோ இப்படி கீறினோம். ஏன்னா நேராக குறையக்குள்ள நாங்க இப்படி கீறி காட்டினோம். இப்ப மறையாக குறையுது ஏண்டா மத்த ஷேப். சோ இப்படி கீற வேணும். அப்ப நாங்க கீறுவோம். சோ இப்படி வரும், இப்படி இதான் அப்ப இந்த கிராஃப் இல்லையா? அப்ப இந்த கிராஃப்ல பாருங்க நாங்க அந்த புள்ளிகளை நோட் பண்ணினோம்டா. என்ன அப்ப நார்மலா எங்களுக்கு இப்ப அதிஉயர் வேகம் எந்த புள்ளியிலன்னு கேட்கிறார், மேக்சிமம் வேகம் எந்த புள்ளியிலன்னு கேட்கிறார். அப்ப நாங்க ஏடி கிராஃப் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ண முடியாது. முதல்ல ஏடி கிராஃப் என்ன செய்யணும், விடி கிராஃபாக மாத்தும். அப்ப ஏடி கிராஃப் விடி கிராஃபா மாத்தினா அப்புறம் இப்ப எங்களுக்கு மேக்சிமம் வேகம் இந்த புள்ளின்னு சொல்லிடு. அப்ப மேக்சிமம் வேகம் இந்த புள்ளியில தான் இருக்குது. அப்ப அந்த புள்ளியில தான் மேக்சிமம் வேகம், இந்த இடத்துல தான் மேக்சிமம் வேகம். அப்ப அது என்ன புள்ளியாக இருக்கும், அது என்ன புள்ளி, வி என்ற புள்ளி. எங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் என்ற புள்ளி, சோ இது யூ என்ற புள்ளி, சோ இது டபிள்யூ என்ற புள்ளி, சோ அடுத்தது வி, சோ அடுத்தது இது y என்ற புள்ளி, இது z என்ற புள்ளி. ஆகவே மேக்சிமம் வேகம் வி என்ற புள்ளியில வரும் இல்லையா? அப்ப மேக்சிமம் வேகம் அவர் கேட்கிறார் கார் அடையும் அதிஉயர் வேகத்துக்கும் அது அடையும் அதிஉயர் இடப்பெயர்ச்சி முறை. அப்ப வி என்று தொடங்க வேணும். ஆகவே முதலாவது அல்லது இரண்டாவது ஆன்சர் பொருத்தம். 3, 4, 5 என்ன செய்யாது, வராது. 3, 4, 5 வராது, ரைட்? சோ இப்ப எங்களுக்கு தேவை, சோ அப்ப நாங்க அதிஉயர் இடப்பெயர்ச்சி காணணும்டா கண்டிப்பா என்ன செய்ய வேணும், இந்த இடத்துல எஸ்டி கிராஃப் ஒருக்க கதைக்க வேணும் இல்லையா? எஸ்டி கிராஃப் ஒருக்க கதைக்க வேணும், ரைட்? அப்ப எஸ்டி கிராஃப கதைச்சமெண்டா எப்படி வரும், எஸ்டி கிராஃப கதைச்சமெண்டா சோ தொடர்ந்து அதுல கன்வெர்ட் பண்ணி இயலாது, கீழுக்கு வரைய முடியாது. நான் இங்கால வரையிறேன்னு பாருங்க, ரைட்? அப்ப எங்களுக்கு இப்படிதான் இருக்குது கிராஃப். விடி கிராஃப் இப்படிதான் இருக்குது பாருங்க, விடி கிராஃப் இப்படிதான் இருக்குது. நாங்க இப்ப வரைஞ்ச விடி கிராஃப் என்ன, முதல்ல சோ படித்திறன் கூடுகிறது, பிறகு படித்திறன் மாற இல்லை, முதல்ல படித்திறன் கூடுது, பிறகு படித்திறன் மாற இல்லை,
பிறகு படித்திறன் குறையுது, ஒரு வலை படித்திறன் குறையுது, பிறகு படித்திறன் எதிராக என்ன செய்யுது, எதிர் திசையில படித்திறன் கூடுது, பிறகு படித்திறன் எதிர் திசையில குறையுது. ஸோ இப்படி வரும். இதான் கிராஃப். இப்போ இதான் எங்களோட விடி கிராஃப். இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய வேணும், எஸ்டி கிராஃபாக மாற்ற வேணும். இதை எஸ்டி கிராஃபாக மாற்ற வேணும் இல்லையா? ஸோ கவனி பிள்ளைகள், ஒரு எஸ்டி கிராஃபாக மாற்ற வேணும். நல்ல ஒரு கேள்வி உண்டு. ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணி பார்க்குற கொஸ்டின் உண்டு, ரைட்? அப்போ எங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரையும். அப்போ எங்களுக்கு தெரியும் எஸ்டி கிராஃப்ல படித்திறன் யாரை தரும், எஸ்டி கிராஃப்ல படித்திறன் யாரை தரும் சொல்லுங்க. எஸ்டி கிராஃப்ல படித்திறனானது வேகத்துக்கு சமன் இல்லையா? எஸ்டி கிராஃப்ல படித்திறன் வேகத்துக்கு சமன். அப்ப இங்க பாருங்க, நேரத்தோட இங்க வரைக்கும் பாருங்க, இங்க இருந்து இங்க டைம் போக போக இங்க என்ன செய்யுது, வேகம் கூடுது, வேகம் கூடுது. நாங்க படிக்கைக்குள்ள இல்லையா, நாங்க படிக்கைக்குள்ள உண்மையா வேகம் சீராக கூடுகிற நிலைமையை தான் பார்ப்போம். என்ன இங்க வேகம் இங்க பாருங்க அதிகரிக்கும் வண்ணம் கூடுது, பிறகு வேகம் சீரா கூடுது, பிறகு குறையும் வண்ணம் கூடுது. சோ என்னண்டாலும் வேகம் டைமோட கூடுது, வேகம் கூடினா படித்திறன் கூடணும். சோ அப்ப அந்த வலையிட போக்கு எங்களுக்கு தெரியாது, உண்மையா கூடுது என்ன நாங்க இப்படி சும்மா காட்டிக்கொள்ளும், கூடுது ஏன்னா அதிகரிக்குது இல்லையா? அப்ப இங்க உண்மையா என்ன நடக்குது, வேகம் கூடுது, வேகம் கூடினா படித்திறன் கூடுதல் கிராஃப் உண்மையா. சோ இப்படி கூடும் என்று உறுதியா எங்களுக்கு சொல்ல இல்லாது, ஆனால் எங்களுக்கு தெரியும் இங்க வந்து அதிகரிக்கும் வண்ணம் கூடுது வேகம், பிறகு சீராக கூடுது, பிறகு குறையும் வண்ணம் கூடுது. நார்மலா அந்த மூன்று நிலைகளையும் பாருங்க, இங்க மூன்று நிலை, இந்த மூன்று நிலை அதிகரிக்கும் வண்ணம் கூடுது, சீரா கூடுது, குறையும் வண்ணம் கூடுது, நேரத்தோட கூடுது, கூடுறபடியால படித்திறன் கூடின கிராஃப். அப்ப எங்களுக்கு இந்த கிராஃப் கேட்க இல்ல, அந்த மேக்சிமம் இடப்பெயர்ச்சி தான் கேள்வி. அப்ப மேக்சிமம் இடப்பெயர்ச்சி எந்த இடத்துல வரும் என்றதை கண்டுகொள்ளணும், மேக்சிமம் இடப்பெயர்ச்சி எந்த இடத்துல வரும் என்றதை கண்டுகொள்ளணும் இல்லையா? சோ அப்ப நாங்க இப்ப என்ன செய்வோம், அந்த கிராஃப்ட சாயல நார்மலா பார்த்துக்கொண்டா போதும். இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் இங்க வரைக்கும் கூடும். பிறகு பாருங்க டைமோட என்ன செய்யுது, டைம் போக போக இடப்பெயர்ச்சியில வேகத்துல வேல்யூ குறையுது. அப்ப வேகம் குறையுது வேண்டா படித்திறன் குறைஞ்சது இல்லையா, படித்திறன் குறைஞ்சு, அப்ப படித்திறன் குறையணும் திருப்பி இல்லையா? அப்ப படித்திறன் குறைஞ்ச கிராஃப். இப்ப பாருங்க, அதாவது நேரம் போக போக வேகம் குறையுது, வேகம் நேர்த்திசையெல்லாம் குறையுது, ஆகவே படித்திறன் குறைஞ்சது வேண்டா. இதை கீரைக்குள்ள நோமலா இப்படி வரும், ஏன்னா இதை கீரைக்குள்ள நோமலா இப்படி வரும், படித்திறன் குறைஞ்சது நோமலா இப்படி வரும், படித்திறன் குறைஞ்ச கிராஃப். அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு இந்த பாயிண்ட் என்ன, அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த வி என்ற பாயிண்ட் தான் இங்க இருக்குது, விக்கு பிறகு பாருங்க இது y, இது z. அப்ப எங்களுக்கு தெரியும் வி y z, அந்த வலை என்ன செய்யுது, டைமோட வேகம் குறைஞ்சு கொண்டு வருது, டைம் போக போக வேகத்துல வேல்யூ குறைஞ்சு வருது. அது இங்க பாருங்க அதிகரிக்கும் வண்ணம் குறையுது, பிறகு குறையும் வண்ணம் குறையுது, அதிகரிக்கும் வண்ணம் குறையுது, பிறகு அதிகரிக்கும் வண்ணம் குறையுது, பிறகு குறையும் வண்ணம் குறையுது இல்லையா? அதாவது v2y வரைக்கும் அதிகரிக்கும் வண்ணம் குறையுது, குயிக்கா குறைஞ்சு கொண்டு வருது, பிறகு y இருந்து z வரைக்கும் குறையும் வண்ணம் குறையுது. ஏதோ எங்களுக்கு தெரியும் டைமோட v இருந்து z வரைக்கும் குறையுது. அப்ப எங்களுக்கு அதிகரிக்கும் வண்ணம் குறையுது, குறையும் வண்ணம் குறையுது என்றதை ஹிஸ்டரி கிராஃப்ல தெளிவாக காட்ட இயலாது. ஆனா எங்களுக்கு தெரியும் டைமோட வேகம் குறையுது என்றா படித்திறன் என்ன செய்ய வேணும், குறைய வேணும். அப்ப நேர்த்திசையில் குறைய வேணும் என்றா நார்மலா இப்படி காட்டுவோம். ஆகவே எங்களுக்கு இந்த எஸ்டி கிராஃபை கம்ப்ளீட் பண்ணிக்குள்ள தெரியுது இடப்பெயர்ச்சியானது இல்லையா, இடப்பெயர்ச்சியானது இந்த இடப்பெயர்ச்சி கிராஃப்ல இடப்பெயர்ச்சி பாருங்க இந்த புள்ளியில கூடவா இருக்குது என்றா ஜெட் என்ற புள்ளியில தான் கூடவா இருக்கு இல்லையா, எங்க கூடவா இருக்குது இடப்பெயர்ச்சி. அப்ப மேக்சிமம் இடப்பெயர்ச்சி என்ன புள்ளிக்கு சாத்தியம், ஜெட் என்ற புள்ளிக்கு சாத்தியம் இல்லையா? ஆகவே எக்ஸும் ஜெட்டும் வியும் ஜெட்டும் வர வேணும். அப்ப வி என்ற பாயிண்ட்ல மேக்சிமம் வேகம், ஜெட் என்ற பாயிண்ட்ல மேக்சிமம் இடப்பெயர்ச்சி, மேக்சிமம் இடப்பெயர்ச்சி. சோ அப்ப இத குறிக்கிற ஆன்சர் என்ன, வி ஜெட் என்ற குறிக்கிற ஆன்சர் வந்து இரண்டாவது ஆன்சர். விளங்குதானே? அதாவது நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும் பிள்ளைகள், இதா கன்வெர்ட் பண்ணிக்குள்ள சிக்கல் இல்லை எங்களுக்கு. பாருங்க இத நார்மலா கன்வெர்ட் பண்ணிக்குள்ள சிக்கல் இல்லை. இப்ப இது என்ன நடக்குது, பாருங்க சீராக அதிகரிக்கிற ஆறுமுடுகள் இல்லையா, ஆறுமுடுகள் சீராக கூடுது. அப்ப ஆறுமுடுகள் கூடுதுன்னா இங்க படித்திறன் கூடுது கிராஃப். பிறகு ஆறுமுடுகள் மாறையில், அப்ப படித்திறன் மாறாத கிராஃப்னா சாய்வான நீர் கூட கண்டினியூவா வரைய வேண்டும். பிறகு இங்க ஆறுமுடுகள் சீரா குறையுது, அப்ப குறையுது என்றா படித்திறன் குறைஞ்சது. பிறகு எதிர்த்திசையில், அதாவது எதிர்த்திசைன்னு சொல்ல மாட்டேன், மறையாக என்ன செய்யுது, ஆறுமுடுகள் கூடுது, மறையாக கூடுது என்றா நார்மலா மறையாக படித்திறன் கூடுகிற இந்த வலையை கீறுவோம்.
பிறகு மறையாக குறையுது. சோ இப்படி கிரிகொள்ளும். இப்ப இதை கன்வெர்ட் பண்றதுல சிக்கல் இல்லை. கிராஃப கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா பிறகு எங்களுக்கு தெரியும் அதிவுயர் வேகம் வந்து கிராஃப்ட வி என்ற பாயிண்ட்லாம் கிடைக்கும். வி என்ற பாயிண்ட் தான் மேக்சிமம் வேகத்துக்குரிய பாயிண்டா இருக்கும். ஆகவே இவர் ஒரு நேரான பாதையில போகக்குள்ள அந்த வி என்ற பாயிண்ட் காட்டுறது தான் கிராஃப்ல ஆர்முடுகல் நேர வரைப்புல வி என்ற பாயிண்ட் காட்டுறது தான் மேக்சிமம் என்னவா இருக்கும், மேக்சிமம் வேகமாக இருக்கும். இப்ப எங்களுக்கு தேவை மேக்சிமம் இடப்பெயர்ச்சி. அப்ப நாங்க வரைஞ்ச வேக நேர வரைப்பை இப்ப என்ன செய்வோம், இடப்பெயர்ச்சி நேர வரைப்பா கன்வெர்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நாங்க தியரியில படிக்கிறே இல்லை, இப்படி படிக்கிறே இல்லை. இப்ப நார்மலா நார்மலா இதை நாங்க சொல்லுவோம் வேகம் கூடுது, அதிகரிக்கும் வண்ணம் கூடுது இல்லையா. வேகம் பாருங்க, எக்ஸ்ல இருந்து யூ வரைக்கும் அதிகரிக்கும் வண்ணம் கூடுது வேகம். சோ அப்ப அதிகரிக்கும் வண்ணம் கூடுதலை இந்த இடத்துல காட்ட இயலாது, இங்க சீரா கூடுது. யூல இருந்து டபிள்யூ வரைக்கும் சீராக கூடுது. பிறகு டபிள்யூல இருந்து வி வரைக்கும் என்ன செய்யுது குறையும் வண்ணம் கூடுது இல்லையா, குறையும் வண்ணம் கூடுது. சோ அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் x2 v வரைக்கும் கூடுத வேகம் கூடுதாரண்டா எங்களுக்கு தெரியும் எஸ்டி கிராஃப்ற படித்திறன், எஸ்டி வரைப்புற படித்திறன் யார தரும், வேகத்தை தரும். வேகம் கூடுறாருண்டா படித்திறன் கூடுற மாதிரி. நார்மலா எங்களுக்கு சரியா இப்படி கூடுமென்னு உறுதியா சொல்ல இல்லாத, ஆனால் படித்திறன் கூடுற கிராஃப x2 v வரைக்கும் வரைகிறோம். பிறகு அதுக்கு பிறகு பாக்குறோம் வில இருந்து y வரைக்கும் வேகம் குறையுது, அதிகரிக்கும் வண்ணம் குறையுது. பிறகு y to z வரைக்கும் குறையும் வண்ணம் குறையுது. சோ எங்களுக்கு தெரியும் v to z வரைக்கும் குறையுது, வேகம் குறையுது கண்டா படித்திறன் குறைஞ்சது, அப்ப நேர்த்திசையில குறைஞ்சது. நார்மலா இப்படி வரும். அப்ப எங்களுக்கு ஃபைனலா இந்த இடத்துல சொல்லிடும் z என்ற புள்ளி பாருங்க, இருக்கிற புள்ளியில z என்ற புள்ளியில தான் இடப்பெயர்ச்சி மேக்சிமம் இடப்பெயர்ச்சியா இருக்கு. அப்ப நாங்க கன்வெர்ட் பண்ணி போட்டுதான் ஒப்பிட வேணும் இல்லையா. அப்ப ஒரு நல்ல ஒரு கேள்வி. நார்மலா அந்த கன்வெர்ட் பண்ற ஐடியாக்கள், இந்த படித்திறனோட சார்ந்த ஐடியாக்கள் எங்களுக்கு கிளியரா புரிய வேணும். ரைட், ஓகே. அப்ப ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் பொறுத்து நோட் பண்ணுவோம்.